நான் இன்னைக்கு இரண்டாவது கேள்வி விளங்கப்படுத்த போறேன். சம இடைவெளி தூரங்களை கொண்ட 4 பஸ் தரிப்புகளுக்கு இடையிலான தூரம் 12 கிலோமீட்டர் ஆகும். அதை போன்று சம இடைவெளி தூரங்களை உடைய 8 பஸ் தரிப்புகளுக்கு இடையிலான தூரம் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்காங்க 4 பஸ் தரிப்புகளுக்கான தூரம் 12 கிலோமீட்டர். இப்போ நாங்கள் 4 பஸ் தரிப்புகளான இடைவெளியை பார்ப்போம். 1 2 3 4 பஸ் தரிப்புகள். இதோட தூரம்னா 12 கிலோமீட்டரா. இப்போ நாங்கள் இந்த இடைவெளியை பார்ப்போம். 1 2 3 4 பஸ் தரிப்புகளுக்கு 3 இடைவெளிகள். இப்போ நாங்கள் ஒரு இடைவெளியின் தூரத்தை பார்க்குறதுக்கு 12 கிலோமீட்டரை 3ஆல் பிரிக்கணும். பிரித்தோம்னா 12ல் 3 4 முறை 3 4 12 0. அப்போ ஒரு இடைவெளிக்கான தூரம் வந்துட்டு 4 கிலோமீட்டர். இப்போ எங்களுக்கு 8 பஸ் தரிப்புகளுக்கான தூரம் யாருன்னா கேட்டுக்கணும். அப்போ நாங்கள் என்ன செய்யணும்டா, இன்னும் 8 பஸ் தரிப்புகளை போடணும். 4 5 6 7 8. இப்போ 8 பஸ் தரிப்புகளுக்கான இடைவெளி 7. 1 2 3 4 5 6 7 இடைவெளி இருக்கு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இந்த 4 கிலோமீட்டர் தூரத்தை 7ஆல் பெருக்க போகிறோம். 7ஆல் பெருக்கினா 28 கிலோமீட்டர். ஆகவே இரண்டாவது கேள்விக்கான விடை 28 கிலோமீட்டர்.